விஜயமகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 17 வாழும் கலையாகும். திரிலோக சுந்தரியின் பிரிவால் திரும்பவும் ஆசிரம பெருங்குடிலுக்கு சென்று தனது அறையில் படுத்து கண்களை மூடும் திறன் இல்லாத காரணத்தால் ஆசிரமத்தை சுற்றி திரிந்த விஜயன் தன்னை வெளியே செல்ல அனுமதிக்காத ஆசிரம பெரும் நுழைவாயில் காவலர் வேறொரு வாலிபனை உள்ளே அனுமதித்ததால் சிறிது சினம் அடைந்தானென்றால், உள்ளே வந்த வாலிபன் தன்னை வெட்ட வாளை தூக்கியதும் சுவாமிகளின் ஆங்கியால் வாளை தேக்கியதையும் கண்டதால் பெரும் வியப்புக்கும் உள்ளானான். ஆனால் சுவாமிகள் இந்த சண்டை நாளை நடக்கட்டும் என்று சர்வ சாதாரணமாக கூறிவிட்டு செல்ல முயன்றதும் சில அடிகள் தமது குடிலை நோக்கி நடந்தவர் திரும்பி வந்த வாலிபன் யார் என்பதை தெரிவித்ததும் சொல்லவொன்னா உணர்ச்சிகளை அவன் உள்ளத்தில் எழுப்பவே செய்தன. 3வது ஜாமம் உட்புகுந்து பாதி ஓடியும் விட்ட சமயத்தில் சிவகோகர்ண சுவாமிகள் விஜயனையும் வெளியே இருந்து வந்த வாலிபனையும் நோக்கி, நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வது நல்லது என்று பொதுவாக கூறிவிட்டு விஜயனை மட்டும் பார்த்து, இவன் அபயன், சோழ சாம்ராஜ்யபதி ராஜேந்திரரின் பெயரை உடையவன், 2வது ராஜேந்திரன் எனவும் அழைக்கப்படுகிறான். தற்சமயம் வேங்கி நாட்டு இளவரசன், உன்னை போலவே எதற்கும் துணிந்த மகாவீரன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி தமது குடிலை நோக்கி வேகமாக நடந்துவிட்டார். அவர் சென்றதும் 2 வாலிபர்களும் ஒருவரையொருவர் அளவெடுக்க முயன்றனர். சோழ பேரரசரின் பேரன் கிட்டத்தட்ட தனது வயதே உள்ளவன் என்பதை புரிந்து கொண்டதாலும் அவன் கொடிய திடமான உடலும் தீட்சண்யமான பார்வையும் தூக்கிய வாளை திரும்பவும் உரையில் போட்ட சமயத்தில் அவன் தோரணையில் தெரிந்த கம்பீரமும் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்ததாலும் தனது இதழ்களில் சிறிது புன்முறுவலை படரவிட்டான் விஜயன். புரவி பக்கத்தில் நின்று அதன் மீது ஒரு கையை வைத்து கொண்டு சற்றே தலை சாய்த்து நின்ற அபயனின் கண்களில் ஏதோ சந்தேக குறி தோன்றுவதையும் கண்ட விஜயன் மேற்கொண்டு ஏதும் பேச விரும்பாமல் சற்று வழியை விட்டு விலகி நின்று தாங்கள் செல்லலாம் என்று கூறினான். ஆனால் அபயன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தானில்லை. விஜயனின் மெல்லிய நீண்ட கைகளையும் நோக்கி திடமான தனது புரவியையும் நோக்கி, இந்த மெல்லிய கைகள் எப்படி என் புரவியை சாய்க்க முடிந்தது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். விஜயனின் வாலிப்பான சரீரத்தை குறைத்து எடை போடுவது பைத்தியக்காரத்தனம் என்பது அந்த வாலிபனுக்கு தெளிவாகவே விளங்கியதாலும் விஜயனை நெருங்கி பார்த்த பிறகு அவன் ஏதோ பெருங்குடி மகனென்பதை உணர்ந்து கொண்டதாலும் அவனை தான் மரியாதையின்றி முதலில் அழைத்தது தவறு என்பதை புரிந்து கொண்டதாலும் அபயன் விஜயனை ஏறெடுத்து நோக்கி, தங்களிடம் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். அந்த சொற்களில் பணிவில்லை, ஆனால் பண்பு இருந்தது. சொற்களில் சிறிது வருத்தத்தின் சாயையும் இருந்தது. குரலிலிருந்தே பிற்கால குலோத்துங்கனின் குணத்தின் சிறப்பை தெரிந்து கொண்ட விஜயனும் சொன்னான், நானும் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று. அபய குலோத்துங்கனின் கண்களில் வியப்பு விரிந்தது. நான் தங்களை அவமரியாதையாக பேசினேன், அதற்கு மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு என்று கேட்ட அவன் குரலிலும் வியப்பு ஒலித்தது. ஒரு நாட்டு இளவரசனை புரவியோடு கீழே தள்ள முயன்றது அபராதமல்லவா என்று விஜயன் வினவினான். குலோத்துங்கன் சிறிது சிந்தித்தான். பிறகு, நீங்கள் தள்ள முயன்றதற்கு காரணம் இருந்தது என்றான். சிந்தனைக்கு பிறகு, நீங்கள் என்னை துச்சமாக பேசியதற்கும் காரணம் இருந்தது என்று அபயன் குற்றத்திற்கு சப்பை கட்டு கட்டினான் விஜயன். குலோத்துங்கனின் புருவங்கள் கேள்வி கேட்கும் பாவனையில் மேலே ஏறின. என்ன காரணமோ என்ற கேள்வியை வெளிப்படையாகவும் கேட்டான். விஜயன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை. என்னை சாதாரண வீரன் என்று நினைத்திருக்கலாம் என்று கூறிய விஜயன் புன்முறுவல் கொண்டான். அந்த புன்முறுவலில் ஏளனமும் சிறிது கலந்திருப்பதை அபயன் கண்டாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமலே, வீரரில் சாதாரண வீரன் அசாதாரண வீரன் என்ற வேறுபாடு கிடையாது, குலமோ அந்தஸ்தோ வீரனின் தவறான நடத்தைக்கு காரணம் கற்பிக்க முடியாது என்றும் சொன்னான். அத்துடன், சுவாமிகள் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரே ஒழிய உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே என்றும் கேட்டான். காரணம் சுவாமிக்குத்தான் தெரியும் என்ற விஜயன் அதற்கு மேல் அங்கு நிற்கவோ பேசவோ இஷ்டப்படாமல் வாயிலின் பெரும் மூங்கிற்கதவுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் பேச்சிலிருந்தும் தோரணையிலிருந்தும் அவனும் அரச குலத்தை சேர்ந்தவனாயிருக்க வேண்டும் என்பதை அபயன் புரிந்து கொண்டாலும் என்ன காரணத்தினாலோ அவன் பெயரை சொல்ல இஷ்டப்படவில்லை என்று நினைத்ததால், சரி, இவன்தான் பெயரை சொல்லவில்லை, சுவாமிகள் ஏன் சொல்லவில்லை என்றும் தன்னை வினவிக்கொண்டான். அதற்கு ஏதோ ஆழ்ந்த காரணம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த அபயன் காவலரிடம் தனது புரவியை ஒப்படைத்துவிட்டு குடிலை நோக்கி நடந்தான்.
அவன் குடிலை நெருங்கிய சமயத்தில் ராட்சச உருவம் ஒன்று குடிலின் படிகளில் தடதடவென இறங்கி வந்து வாயிலை நோக்கி நடப்பதைக் கண்டு யார் இவன் என்று வியந்து நின்றான் ஒரு வினாடி. பிறகு படியில் நின்ற பணிப்பெண்ணை நோக்கி, பெண்ணே, இந்த ஆசிரமத்துக்கும் புது புது விருந்தாளிகள் வந்திருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று கேட்டான். பணிப்பெண் தலைவணங்கி, ஆம் பிரபு, சில நாட்களாகவே இங்கு யார் யாரோ வருகிறார்கள் என்று சொன்னாள். இப்பொழுது போனானே, இவன் யார் என்று கேட்டான் பணிப்பெண்ணை நோக்கி. மூர்சமத் என்று பணிப்பெண் சொன்னதும் அபயன் முகத்தில் வியப்பும் அதிர்ச்சியும் கலந்து தாண்டவமாடின. பெண்ணே, அவன் பெயர் மூர்சமத்தா என்று திரும்பவும் கேட்டான் அபயன். ஆம் என்று பணிப்பெண் சொல்ல, அப்படியானால் இவன் சிங்களத்து விஜயபாகுவின் மெய்க்காவலனாக இருக்க வேண்டும் என்று அவன் யூகித்தான். பிறகு இவர்கள் இங்கு எதற்கு வந்தார்கள் என்று வினவ, சுவாமி அழைத்து வந்தார் என்ற பணிப்பெண், வாருங்கள், உங்கள் அறைக்கு செல்வோம், மீதி சந்தேகங்களை சுவாமிகளிடம் காலையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அபயனுக்கு வழிகாட்டி முன்னே நடந்தாள். சற்று முன் ஏற்பட்ட சந்திப்பை பற்றியே அவனது மனம் சுழன்று கொண்டிருந்தது. நாம் சிங்களத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் விஜயபாகு எதற்காக கலிங்கம் வந்திருக்கிறான், சுவாமி எதற்காக இவனை ஆசிரமத்துக்கு அழைத்து வந்தார் என்று திரும்ப திரும்ப தன்னை கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தான். அத்துடன் மூர்சமத்தை போல இரட்டை பருமனுள்ள தனது மெய்க்காவலர்கள் இருவர் விடியற் காலையில் வரப்போவதை எண்ணி அப்பொழுது மூர்சமத்தின் வலுவை பார்ப்போம் என்று திருப்தியுடன் தனது அறையில் படுத்து கண்களை மூட முயன்றான். நெடுந்தூர பயணத்தின் அலுப்பின் காரணமாக துயில் அவனையும் மீறி அவனை ஆட்கொண்டது. ஆனால் முதல் நாள் சம்பவங்களை விட அதிக வியப்பை தரும் சம்பவங்கள் மறுநாள் பொழுது புலருவதற்கு முன்பே ஏற்பட்டது. உஷத்கால ஆசிரமத்து மணி ஒலித்ததும் எழுந்த அபயன் தனது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் ஒரு வினாடி நின்றான். வாயிற்படிக்கு அருகில் தனது மெய்க்காவலர் படுத்து கிடப்பதையும் அவர்கள் தலைகளில் சிறு காயங்கள் இருந்ததையும் அவர்கள் உடைகள் நனைந்து கிடந்ததையும் பார்த்து அவர்களில் ஒருவனை தனது வாளால் தட்டி எழுப்பினான். கண் விழித்த மெய்க்காவலன் முனகிக்கொண்டே எழுந்திருந்து, மன்னிக்க வேண்டும், தாங்கள் சொன்ன நேரத்துக்கு முன்பாக வந்துவிட்டோம், அதன் பலனையும் அனுபவித்தோம் என்றான். என்ன உளறுகிறாய் என்று அபயன் வினவினான். வழுக்கை தலையும் தாடி மீசியுடனும் இருந்த ஒரு ராட்சசன் எங்களை புறவிகளிலிருந்து தூக்கி வம்சதாராவில் எரிந்துவிட்டு போய்விட்டான். இந்த காயங்கள் வம்சதாராவின் கூழாங்கற்களால் ஏற்பட்டவை என்றான் ஒருவன். மற்றொரு மெய்க்காவலனும் எழுந்து, ஆம் பிரபு என்று முதல்வனுக்கு தாளம் போட்டான். உங்கள் இருவரையும் ஒருவன் எப்படி தூக்கி எறிய முடிந்தது என்று அபயன் வினவினான் வெறியும் வியப்பும் கலந்த குரலில். அவன் மனிதனல்ல என்றான் ஒரு மெய்க்காவலன். ராட்சசன் என்றான் இன்னொருவன். அவர்களிடம் ஏற்பட்ட வெறுப்பாலும் மூர்சமத்தை பற்றிய பெரும் புகழுக்கு பொருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதாலும் அபயன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் நீராடி வாருங்கள், சீக்கிரம் சுவாமியின் பூஜை தொடங்கும் சமயம் வந்துவிடும் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். ஆசிரமத்துக்கு பலமுறை வந்து பழகியிருக்கும் அபயன் அருவிக்கு சென்று நீராடி சாதாரண வேஷ்டியை அணிந்து கொண்டு திருநீறு பூசி தனது அறைக்கு வந்தான். காலை பூஜையின் மணியும் அடிக்கவே பூஜை அறையை நோக்கி நடந்தான். அங்கு தனக்கு முன்பே விஜயன், அவன் பக்கத்தில் திரிலோக சுந்தரி, அவளுக்கு பக்கத்தில் வஜ்ரஹஸ்தர், இவர்களுக்கும் பின்னால் ஆசிரமவாசிகள் இப்படி அமர்ந்திருப்பதை கண்டதும் சற்று எட்டவே அமர்ந்தான் அபயன். சுவாமிகள் வழக்கப்படி புஷ்பார்ச்சனை செய்து கற்பூர அரத்தி முடித்து கற்பூரத்தை ஓர் ஆசிரம பெண் மூலம் எல்லோருக்கும் காட்டச் செய்தார். விபூதி, குங்குமம் முதலியவற்றை அவரே விநியோகிக்க எல்லோரும் பூஜை மேடை அருகில் வந்து விபூதி குங்கும பிரசாதங்களை வாங்கி நெற்றியில் தீட்டிக் கொண்டனர். பௌத்தனான விஜயன் கூட வந்த இடத்தில் யார் மனமும் புண்படக்கூடாது என்ற காரணத்தால் தனது நெற்றியிலும் விபூதியையும் குங்குமத்தையும் ஓரளவு அணிந்து கொண்டான். பிரசாதங்களை வழங்கியதும் கலைய இருந்த கூட்டத்தை சுவாமி தனது கையை உயர்த்தி நிறுத்தினார். ஆசிரமவாசிகளே, உங்களுக்கு இன்று வீர விருந்து இருக்கிறது. இன்னும் 2 நாழிகைகளில் 2 நாடுகளை சேர்ந்த 2 வீர காளைகளின் வாட்போர் நடக்கும் என்று அறிவித்ததும் ஆசிரமவாசிகளின் முகத்தில் பெரும் திருப்தி நிலவியது. இருப்பினும் மெதுவாகவும் கட்டுப்பாடுடன் கலைந்தார்கள். அடுத்த 2 நாழிகைகளில் போர் அரங்கம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆசிரம காவலர் அடங்கிய சிறு படை சக்கரவட்டமாக ஆசிரமத்தின் நடுவில் இருந்த சமவெளியில் நின்றது. மற்ற ஆசிரமவாசிகள் ஆண்களும் பெண்களுமாக ஒரு புறம் நின்றனர். அரங்கம் சித்தமானதும் சுவாமிகள் உட்கார மஞ்சம் ஒன்று போடப்பட்டது. அடுத்த சில வினாடிகளில் சுவாமிகள் விஜயன், அபயன் இருவரோடும் அரங்கத்துக்குள் வந்தார். அவர்களைத் தொடர்ந்து வஜ்ரஹஸ்தரும் கலிங்க ராஜகுமாரியும் வந்தார்கள். 2 அரசகுமார்களையும் நோக்கி, நீங்கள் இனி அரங்கத்துக்கு மத்திக்கு போகலாம் என்று உத்தரவிட்டார் சுவாமிகள். பின்னர் கூடியிருந்தவர்களை நோக்கி, ஆசிரமவாசிகளே, நமது உத்தரவில்லாமல் இந்த ஆசிரம எல்லையில் யாரும் சண்டையிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கிறது. நமது வீரர்களை கூட பயிற்சிக்கு மட்டும்தான் வாளை உருவ அனுமதிக்கிறோம்.
பயிற்சியும் ஆசிரம பாதுகாப்பை முன்னிட்டு அளிக்கப்படுகிறது. ஆனால் நேற்று நமது உத்தரவில்லாமல் ஆசிரம எல்லையில் வாள் உருவப்பட்டது. ஆகவே இந்த சண்டைக்கு இடம் கொடுத்தோம். போரிடும் இந்த வாலிபர் இருவரும் தங்கள் நாடுகளின் விரோதங்களை சண்டையில் புகவிடக்கூடாது. வாள் திறமையை காட்டலாம், காயப்படுத்தவும் அனுமதி உண்டு. ஆனால் கொலை, மரணக்காயம் இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பேசிய சுவாமிகள், வீரர்களே, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவா? அதன்படி போரிடுங்கள். இருவரில் யார் விதிகளை மீறினாலும் அவர்களை அடியவனே தூக்கி என்று சொல்லி தமது புஷ்டியான புஜங்களை ஒருமுறை பார்த்து மகிழ்ச்சியை முகத்தில் படரவிட்டு கொண்டார். அவசியமானால் சுவாமி தங்களை சிவலோகம் அனுப்பவும் தயங்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட இரு வாலிபரும் சுவாமிகளை நோக்கி தலைவணங்கி வாட்களை தாழ்த்தி மரியாதை செய்து பிறகு பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். அடுத்து சுவாமிகளின் சைகையை தொடர்ந்து இருவர் வாட்களும் பலமாக மோதின. பிரமிக்கத்தக்க வாட்போர் தொடர்ந்தது. அகன்ற பட்டையும் நீளமும் உடைய கடினமான குலோத்துங்கன் வாளும் மெல்லியதாய் எஃகில் வடிக்கப்பட்டு சர்ப்பம் போல வளைந்த விஜயனின் வாளும் சந்தித்து சந்தித்து மீண்டது பெரு விந்தையாய் இருந்தது பார்ப்பவர்களுக்கு. தன்னை நோக்கி குனிந்த திரிலோக சுந்தரியிடம் சுவாமிகள் சொன்னார் காதோடு காதாக, இருவரும் பெரிய வாட்போர் வீரர்கள். இந்த சண்டையை பார். வாட்போர் எத்தனை கலை அழகு வாய்ந்தது என்பது புரியும் என்று. வாட்போர் ஒரு கலையா என்று பிரமிப்புடன் கேட்டாள் திரிலோக சுந்தரி. ஆம், சரியான வீரன் கையில் வாளும் ஒரு கலையாகத்தான் சுழலும். அவன் வாள் எதிரியை கொன்றால் அதிலும் ஒரு அழகு இருக்கும் என்று சுவாமிகள் தனது கைகளையும் பார்த்து பெருமூச்செறிந்தார். ஒரு காலத்தில் இந்த கைகளும் அந்த கலையில் ஈடுபட்டிருந்தன என்று முணுமுணுத்து கொண்டார். பிறகு தலை நிமிர்ந்து அபயனையும் விஜயனையும் கவனித்தார். அபயனின் வேகமாக முன்னேற்றம் இருந்தது. இடத்தை விட்டு நகராமல் விஜயன் தனது வாளால் எதிரியின் வாள் தன் எல்லைக்குள் வராமல் தடுத்து கொண்டிருந்ததையும் பார்த்தார், மகிழ்ந்தார். அடுத்து அவர் மகிழ்ச்சியை கலைக்கக்கூடிய விபரீதம் நிகழ்ந்தது. அந்த நிகழ்ச்சி இரு நாடுகளின் வரலாற்றையே பிற்காலத்தில் மாற்றியது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.